கள்ள தீர்க்கதரிசிகள். அதிகாரம் 13. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோகப் பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள சொப்பனக்காரர்களும் எழும்புவார்கள். தாங்களும் தரிசனங்களை காண்பதாக இவர்கள் மாய்மாலம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்வது போலவே கள்ள தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளில் உண்மை இருக்காது. கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளை பேசாமல் இஸ்ரவேல் புத்திரர் அறியாத வேறே தேவர்களை பற்றி பேசுவார்கள். இவர்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறவர்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள சொப்பனக்காரர்களும் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே எழும்புவார்கள் என்று மோசே சொல்லுகிறார். மெய்யான ஆராதனையை இஸ்ரவேல் புத்திரர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் சொப்பனக்காரர்களுக்கும் எதிரான எச்சரிப்புகளை மோசே இங்கு கூறுகிறார். இந்த வசனத்தில் மோசே கள்ள தீர்க்கதரிசியை பற்றி கூறுகிறார். அவர்கள் முன்னறிவிக்கிறார்கள். அவர்கள் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடைபெறுகிறது. ஆயினும் அவர்களை குறித்து எச்சரிப்போடு இருக்க வேண்டும். சத்தியத்தை அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும் உறுதி பண்ணக்கூடாது. சத்தியத்தை சத்தியத்தினால் மாத்திரமே விளக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையே சத்தியம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருப்பது எல்லாமே பொய். கள்ள தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொல்லுவார்கள். சில சமயங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற அடையாளமும் அற்புதமும் நடப்பதற்கும் வாய்ப்புள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் இப்படிப்பட்ட கள்ள அடையாளங்களையும் கள்ள அற்புதங்களையும் பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி வேறே தேவர்களை பின்பற்றி போய்விடக்கூடாது. இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் இக்காலத்திலும் ஏராளமான பேர் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களையும் வஞ்சித்துக் கொண்டு மற்றவர்களையும் வஞ்சிக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறவர்களில் பாமரரும் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள், படித்தவர்களும் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் சாதுரியமாய் பேசக்கூடியவர்கள். இவர்கள் கர்த்தருடைய ஜனத்தை வஞ்சித்து அவர்களை வேறே தேவர்களை பின்பற்றி போக பண்ணுவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை விக்கிரகங்களை ஆராதிக்குமாறு வழிநடத்துவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனுஷருக்கும் தேவ தூதர்களுக்கும் கொடுப்பார்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2:9-10. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து மிகவும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரரை எச்சரிக்கிறார். அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறபடி செய்யாதிருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிறதை செவி கொடுத்து கேட்கவும் கூடாது.
கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக சோதனைகள் வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் சோதனைக்கு இடம் கொடுத்து அதிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தார் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுக்காமல் அவர்களை புறம்பே ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். தாங்களும் அவர்களை விட்டு விலகி வந்துவிட வேண்டும். சில சமயங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் தம்முடைய ஜனங்களை சோதிப்பதற்கு கர்த்தரும் அனுமதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். நாம் சோதனையில் தோல்வி அடைந்து அதிலே விழுந்துவிடக்கூடாது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லுகிறார். கள்ள மார்க்கங்களையும் சாத்தானின் வல்லமைகளையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. அவையாவன: கர்த்தர் தமது ஜனங்களை சோதித்து அறிய விரும்புகிறார். தமது ஜனங்கள் தங்கள் முழு ஆத்மாவோடும் தங்கள் இருதயத்தோடும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்களா என்பதை கர்த்தர் அறிய விரும்புகிறார். கர்த்தருடைய ஜனம் எக்காலத்திலும் கர்த்தரை மாத்திரமே சேவிக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றுவீர்களாக என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தர் தமது ஜனங்களிடம் எதிர்பார்க்கும் காரியங்களாவன: கர்த்தரை பின்பற்றுவது, கர்த்தருக்கு பயப்படுவது, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது, கர்த்தரை சேவிப்பது, கர்த்தரை பற்றிக் கொள்வது. கள்ள தீர்க்கதரிசிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை உபசரிக்க கூடாது. நம்முடைய சரீரத்தில் காயம் ஏற்பட்டு புறையோடி போனால் அறுவை சிகிச்சை செய்து அந்த புறையை அகற்றுகிறோம். இந்த விஷயத்தில் கவனமாய் இருக்கவில்லை என்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் புரை பரவுவதற்கு வாய்ப்புள்ளது. கள்ள தீர்க்கதரிசிகள் மிகவும் ஆபத்தானவர்கள். இவர்கள் கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்கிறவர்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை தண்டிக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்படக்கடவன் என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர். அவரே இஸ்ரவேல் ஜனத்தாரை அவர்களுடைய அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டவர். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்கள் நடக்கும்படியான வழியை விதித்திருக்கிறார். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளோ கர்த்தர் விதித்த வழியை விட்டு விலகி போகும்படி இஸ்ரவேல் புத்திரரை வஞ்சிக்கிறார்கள். அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். தீமையை விலக்குவதற்கு காலதாமதம் பண்ணக்கூடாது.